பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களுக்கும் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. சகல விதமான சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எல்லாம் சமாதானத்தை ஐஸ்வர்யத்தையும் மகிமை ஜீவனை கொடுத்து உங்களை காக்கக்கூடிய வருடம் தான் 2025 ஆண்டின் வருடம். இன்னைக்கு தேசத்தில் பல இடங்களிலே பல ஊழியக்காரங்கள் செய்து வர காரியங்கள் பார்க்கப்படும் போது அநேக ஊழியக்காரர் இணைக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. பலர் சந்தித்து கொண்டு ஒரு மனமாக கூடி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு கடந்தது. ஆனால் எலியாவின் காலத்தில் நடந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காரியத்தை ஏன் சந்தோஷம் அடைகிறோம் என்று சொன்னால், அதை படிக்கும் போது, அந்த வார்த்தையை படிக்கப்படும் போது நம்ம என்ன செய்தால் சரியாக இருக்கு. ஒரு சிறிய மகள் செய்த ஒரு சுவிசேஷம். இன்றைக்கி எத்தனை வாலிப பிள்ளைங்க சுவிசேஷத்துக்காக அறிவிக்கிறாங்க. பார்த்தா ராஜ்யத்தை கொடுத்து கடந்த நாட்களில் சென்னையில் இருக்கிற அந்த மகளுடைய கொடுத்து நான் பேசப்பட்டோம். அவங்க ஃபேமிலியை கொடுத்து நிறைய சொல்லி கொண்டே போகலாம். இது தேவனுக்கும் நமக்கு உள்ள ஒரு உறவை தேவன் ஏற்படுத்தி கொண்டே போகும். இந்த வார்த்தையை கூட பார்த்தீங்கன்னா இரவில் எனக்கு 2 நாளாக பலவீனம், அதனால் என்னை தொடர்ந்து வேதத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா நாளைக்கு இந்த நேரத்தில் நான் ஆந்திரா கடந்து போயேன் இல்லையா. 18ஆம் தேதி நான் ஆந்திராவில் செய்திகள் இருக்கிறதுனால கர்த்தர் என்னை அங்கே கொண்டு வருவார் என்று விசுவாசத்தோடு இருக்கேன். அப்போது கடவுளுடைய காரியங்களை கொடுத்து அநேக சூழ்நிலை நம்ம கொடுத்து நினைத்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னால் பலவிதமான ஆரோக்கியங்கள் பண்ணக்கூடிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற ஒரு சிறப்பான நாள் தான் இந்த 2017ஆம் ஆண்டு. என் தேவனாய் கர்த்தர் அருமையாக தேவன் 2025 இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னா, இந்த நாள் ஒரு சிறப்பான நாட்களாக தான் இது கர்த்தர் உண்டு பண்ண நாட்கள். நீ மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லி நம்ம அழகாக சங்கீத புத்தகம் 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் படித்தோம். இந்த மாதத்தில் அதை நமக்கு தத்துவோம். அப்போது கடவுளுடைய காரியத்தை ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் நம்மளோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற விஷயத்தை விசுவாசிக்கப்படுமானால் அது வாக்கு தத்துவமாக மாறி உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். அப்படி இங்கே ஒரு குஷ்டரோகியை கொடுத்து ஒரு சின்ன காரியம். அப்போது சிறைப்பட்டு போன சிறு மகள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துகிற ஒரு சில விஷயத்தை கற்றுக்கொள்ள ரொம்ப அழகாக இருக்கும். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை கொடுத்து நம்ம படிக்கப்படும் ஒரு குஷ்டரோகிமா நாகம்மா என்ற ஒரு குஷ்டரோகி ஒரு பலசாலி, ஒரு தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு மகனுடைய வீட்டுக்கு ஒரு சிறிய மகள் வேலைக்காரியாக அடிமைப்பட்ட ஒரு மகளாக அந்த ஸ்தலத்துக்குள்ள நுழைகிறார். இஸ்ரவேல் மக்கள்லேருந்து ஒருத்தர் பிரித்து அடித்து ஒரு அனுப்பினா என்று சொன்னால், அந்த சிறு வயதிலே தேவன் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள போல நல்லா தெரிஞ்சுங்க. சிறு மகள் அவ்வளோ பேர் கோட்டீஸ்வரத்தில் ஏதோ சொத்துக்கு சுகத்துக்காக பேசப்படவில்லை. அந்த நாகம்மாவுடைய குஷ்டரோகம் நீங்கன்னு என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்கார் ஒருவர் இருக்கிறார், அவரை போய் சந்திக்க சொல்லுங்கள், அவர் ஆசீர்வதிக்க முடியும். அவங்க கடந்து அந்த ராஜாவை சந்தித்தால் நிச்சயமாக அவர் முடியும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது ஒரு சிறிய மக்கள் தான். இதுதான் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் போது அந்த நாகம்மாவுடைய மனைவியார் இடத்துல இந்த சிறைப்பட்டு போன மகள் சொல்ல வார்த்தையை கேட்டு அந்த கிராமத்தை கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் போது இந்த விஷயம் ராஜாவிடத்தில் ஒரு தளபதியாக இருக்கிறவனுடைய காரியத்தை டைரக்டாக பண்ண முடியாது இல்லை, ராஜாவுடைய பர்மிஷனோடு தான். இன்றைக்கி எத்தனை பேருடைய பர்மிஷன் கிடைக்கிது இல்லையா. நமக்கு எத்தனை பேருடைய சிறியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள்லாம் சொல்ல, நீங்கள் இங்கே கடந்து போங்க, இங்கே நல்லாயிருக்கும், அந்த ஊழியங்கள் இந்த சபைக்கு கடந்து போங்க, இன்றைக்கி சபையில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, அதில் கலந்து கொள்ளன்னு சொன்னால் ஒருவரும் போக மாட்டாங்க. எத்தனையோ பாடு இருக்குது வாழ்க்கையில். அவங்க சொல்கிற விஷயம் நான் எவ்வளோ நான் ஆலயத்துக்குள்ளே கடந்து போகிறேங்க, எந்த காரியமே எனக்கு நடப்பதே கிடையாது அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட சிலர் எடுத்து நான் பேசி கொண்டு வரும்போது ஒரு 2 நாளைக்கு முன்பாக கூட பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு தான் பேசுனாங்க. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா வசதி இருக்குது, வாழ்க்கை இருக்குது, சிறப்பான எல்லாம் வசதி, எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்குது. என்ன இல்லை, உடம்புல சுகம் கிடையாது, ஆரோக்கியமான சுகம் இல்லை. அப்போ குஷ்டரோகம் நிறைந்த நாகம்மா என்ற ஒரு குஷ்டரோகியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிறிய மகளை தேவன் அனுப்புகிறார். நல்லா இருக்கும். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்தேன்னா, அந்த சிறைப்பட்டு போன மகள் சொல்ல வார்த்தைகள் கடந்து போனால் சுகம் கிடைக்கும். அப்போது அவர் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தபடி தேவனை கொடுத்தாலும் மொழி விசுவாசத்தோடு கடந்து போனாலும் அங்கே போகிற இடங்களில் அவங்களுக்கு மனதில் ஒரு நல்ல எண்ணங்கள் இயக்கங்கள் வரலை. அப்போ அந்த நாட்டின் ராஜாவுக்கு இந்த மெசேஜ் போய் சேருது. ஒரு இஸ்ரவேல் மக்களுடைய நாட்டின் ராஜாவுக்கு இந்த செய்தியை இந்த ராஜா அனுப்பும்போது
இது எப்படி குஷ்டரோகம் நீங்கன்னு சொல்லி அவர் துணியே தன்னை கீர்த்தி கொள்ளுகிறார் அந்த ராஜா. அப்போது கஷ்டப்படுறாரு. இது எப்படி முடியும், இது எப்படி செய்ய முடியும்? ஆனாலும் உங்களுடைய இடத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இதை செய்வார் என்று சொல்லக்கூடிய செய்தி அங்கே கடந்து போகுது. அப்போ அந்த ஊழியக்காரர் நாடி தேடி போகும்போது எலிசா அவங்கள என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்கிறாரு. அப்போது பால் மாறாத அவங்களுடைய எல்லாம் பொருளாதாரத்தையும் எடுத்துன்னு போகிறாங்க. புல்லுடைமை, வெள்ளோடுமை, எத்தனை ஏராளமான சொத்துங்களும் எடுத்துன்னு போகிறாங்க. இதெல்லாம் கொண்டு போய் அவரை சந்திக்கப்படும் போது அவர் இதை விரும்பலை. 7 முறை இங்கே இருக்கிற என்ன பண்ணினீங்க, தண்ணியில் முழுங்கி அந்த போனால். அப்போ எங்கள் தேசத்தில் தண்ணி இல்லையா? நல்லாயிருக்கும். அந்த வசனம் படிக்கிற மாட்டேங்க. அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன். நான் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 5ஆம் 12ஆம் வசனம் படிக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் இந்த சுத்தமான இஸ்ரவேலின் தண்ணீர் தான் உண்டோ? நல்லா அழகாக இருக்கும் அது. அப்போ அவன் கேட்குறான். நான் சொன்னேன், எங்கள் தேசத்தில் கிடையாதுங்களா அப்படின்றான். எல்லாரும் பாய்க்கணும் தமக்குள்ள நதியில் அற்பமாக பார்க்க நல்லதா என்று சொல்லி உக்கரங்கமாக திருப்பி கொள்கிறான். அவன் ஊழியக்காரன் சமயத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சுத்தமாக இருந்தால் அதை நீ செய்யும், அவள் அல்ல தாமதிக்காமல் என்றான். அப்போது சுத்தமாக்கும் என்று சொல்லி அவர் உம்மோடு கூட சொல்லப்பட்டதை போல் அதை செய்ய வேண்டியதுதானே என்று அதன் என்றான். அப்படியே அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியாக யோர்தானை 7 தரம் முழுகி எழுந்தபடுவது அவன் மாமிஷம் ஒரு சிறு பிள்ளையை போல் மாறினது. இன்னைக்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று சொன்னால் நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? ஒரு சுகம் கிடைத்தது, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணுமா என்று கேட்டால் ரொம்ப பேர் யோசிப்பாங்க. இஸ்ரேல் மக்கள் நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. நல்லா மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்தவங்களாம் உயர்த்தப்பட்டார். தடுமாறி எங்கேயோ ஒருத்தர் விழுந்துடுறாங்க என்று சொன்னால் அது அவங்களுடைய காரியம்தான். தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சுப்போம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பச்சு பாருங்கள். ஒரு குஷ்டரோகியோட நாகம்மாவுடைய குஷ்டரோகம் எப்படி நீங்குதுன்னா, முதல்ல ஆண்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு சிறு பிள்ளையை, அடிமைப்பட்ட பிள்ளையை அனுப்புகிறாரு. அந்த அடிமைப்பட்ட பொண்ணு வேலையை செஞ்சு தன் ஆகாரத்தை உண்டு சந்தோஷத்தோடு திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் ஏக்கமெல்லாம் ஆண்டவர் தனக்கு செய்த ஒரு விடுதலையை அந்த குடும்பத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நாகம்மாவுடைய தன் மனைவியிடத்தை தெரிவிக்கப்படும் போது, அந்த மனைவி தன் புருஷனுக்கு தெரிவிக்கும் போது, தன் புருஷன் தன் ராஜாவுக்கு தெரிவிக்கும் போது, அந்த ராஜா அந்த நாட்டின் கடந்து போகக்கூடிய நாட்டின் இதுக்கு இஸ்ரவேல் ராஜாவிடத்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு லெட்டரே வாங்கிக்கணும். ஒரு மெசேஜ் ஒன்றில் எங்கே போனோன்னு சொல்லி அந்த மெசேஜை அந்த நாட்டின் ராஜாவுக்கு கொடுக்கும்போது, இது என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படி சட்டையை கீர்த்து கொண்டான்னு சொல்லி 2 ராஜாக்கள் புத்தகத்தை தொடர்ந்து படிக்கப்படும் போது 6ஆம் வசனம் 7ஆம் வசனம்லாம் படித்தா ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கப்படும் போது இங்கே 12ஆம் வசனம் போது அழகாக சொல்கிறது, எங்கள் தேசத்தில் இல்லையா அந்த சிறப்பான தண்ணி இல்லையான்னு சொல்லும் போது அங்கே ஒருவன், அதுதான் ஒருவன் சொல்ல, நம்ம யார் இடத்துல பழகணுன்றது தேவன் கற்றுக் கொடுத்துருப்பார். இந்த நாகம்மாவுடைய குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் கூட இருக்கிறான். அந்த பாதிக்கப்பட்டவனோடு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, ஒரு தளபதியாக இருக்கிறானே. அந்த தேசத்தில் அநேக ராஜாவுக்கு ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கிறான். அவன் மகிமைக்குள்ளவனான அவனுக்குள்ள இருக்க நோயை சுகப்படுத்த அவனால் முடியும். அந்த குஷ்டரோகம் நீங்கக்கூடிய ஒரு உதவிகள் இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டங்க. ஞானஸ்தானத்துக்கு நான் ஆயத்தமாகல, இன்னும் ஆயத்தமாகல, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறேன்னு போய் பேசி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த பயம். நாங்களாம் பார்த்தேன் எங்கள் சபையில் ஒரு சிலர்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவந்து எடுக்காத போதே கஷ்டப்படுவாங்க. எனக்குள்ளே பூந்துட்டால் அவங்க பலசாலியாக மாறணும், சமாதானத்துக்குரியவராக மாறணும். அந்த சமாதானம் அவங்களை வழி நடத்தும். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கிராமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நான் திருவந்து எடுக்காத பார்த்தா இன்னொருத்தர் கூட ஒரு குடும்பம் சபைக்கே வரமாட்டாங்க. இதே கிராமத்தான் இருக்கிறாங்க. அவனுக்கு வீணாக உட்காந்து கொண்டு, அதாவது அழகாக இருக்கும் சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தை, வீணோரோடு உட்காந்து வஞ்சிகரோட சேராதுன்னு சொல்லி. ஆனால் அவங்க எங்கேறாங்க, வீணோரோடு உட்காந்துக்கின்னு வஞ்சிகரோடு சேர்ந்து பலவிதமான போராட்டத்தை இதயத்துக்குள்ளே வாங்கி கொண்டு, நான் நல்லா திரும்பி இயேசுவை காட்டி கொடுத்தவன் மறுபடியும் மனம் திரும்பி போய் கேட்கும் போது அவன் எனக்கு என்ன ஆச்சு, அது உனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற தேசம் தான் இந்த தேசம் இல்லையா? நீ மத்திய 27ஆம் அதிகாரத்தை பற்றி பார்த்தா திட்டமாக அழகாக இருக்கும். அப்போது அங்கே காட்டி கொடுத்து யூதாஸ் கடந்து போய் சொல்கிறான், நான் ஒரு ஆண்டவரை நான் காட்டி கொடுத்துட்டேன்ட்டு மன கஷ்டப்பட்டு அவன் அழுது புலம்பும் போது அந்த கஷ்டத்துக்கு உதவினா 30 வெள்ளி காசு கொடுத்தவன் சொல்கிறான், அது எனக்கு என்ன ஆச்சு, அது உனக்கு வந்த பாடுன்றான்.
அவன் நாட்டு கொண்டு மறித்தான் இருக்கிறான். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்னங்க அங்கே போய் நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது என்று சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு நீ அப்படி இருந்தால் அந்த பாடு அவங்களுக்கு மட்டுமல்ல உனக்கும் சேர்ந்து தான் வரும். இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு மற்றவருடைய ஆலோசனை காலத்து கேட்டு போய் ஆலயத்துக்கு போகிறது கிடையாது. நீ எந்த ஆலயத்துக்கு போகிறன்றது முக்கியம் கிடையாதுங்க. சுவிசேஷம் கேட்க கடந்து போறியா? சில சபைகளில் இருக்குங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க சுவிசேஷத்தை கேட்காமல் அநேக தவறான ஒரு மெசேஜ் கொடுத்து ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் நிறைய வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த குஷ்டரோகம் நீங்கக்கூடியதாக காணப்படுகிற காரியத்தை கண்டவுடனே அவன் சரிகளும் சிறு பிள்ளையை போல் மாறினான். 14ஆம் வசனத்தை படிக்கப்படும். அப்போ என்ன எப்படி மாறிச்சுன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஒரு சிறிய மகள், மறுபக்கம் தன் மனைவி, தேர்ட் பார்ட்டி இந்த ராஜா, ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வர்றாரு, அந்த நாகமா குஷ்டரோகியோடய ஒருத்தர் வர்றாரு. அவர் சொல்கிறாருங்க, அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்யுங்கன்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு அவன் 7 முறை முழுங்கி இழந்துப்பட்டான். சிறு குழந்தையை போல் சரிகளும் மாறினான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மாறணுமா? சிறு பிள்ளையை போல் சந்தோஷம் வேணுமா? சிறு பிள்ளையை போல் சமாதானம் வேணுமா? சிறை பிள்ளை எல்லாரும் அழைத்து கொள்ளவர்களாக மாறணுமா? வாழ்க்கையில் எல்லாம் கைவிடப்பட்டு விழுந்து கிடக்கிற உன்னை யாரும் கரம் பிடிக்க நினைத்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் பிரச்சனை தான் உனக்கு வரும். இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லலாம் தப்பு பண்ணுவாங்க. ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி சிலர் தான் தப்பு பண்ணுவாங்க. நிறைய விஷயத்த எனக்கு தெரியும். ஊழியத்துக்கு அழைக்கப்படாதுங்க, ஆனால் தேவன் உணர்த்துவார். அவங்க கூட இருந்து சபையில் இருங்க, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு அழைக்கப்படுவது கிடையாதுங்க. தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும்படி இல்லையா இருக்கணும். அப்போது எலிசா கூட ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், ஒரு வேலைக்காரங்கிறான். நல்லா ஊழியக்காரன்னு இருக்காது, வேலைக்காரன்னு இருக்கும். பைபிள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வேலைக்காரனுக்கு ஒரு அசவதுங்க, இந்த நாகம்மாவுடைய குஷ்டரோகம் கொடுக்கப்பட்ட காணிக்கையை இங்கே அவாய்ட் பண்ணுது. இங்கே வானான்றான். அவன் சொந்தமாக ஒரு கோயில் இருக்குது, ராஜா அந்த கோயிலுக்கு போவார். நான் போனேன் என்று பர்மிஷன் கேட்குறான். பர்மிஷனை கேட்டு சமாதானத்தோடு போ என்று எலிசா சொல்கிறாரு. அப்போது எலிசா சொல்கிற வார்த்தையின்படி அவன் சமாதானத்தை கடந்து போகும்போது அவன் கொடுத்த காணிக்க வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அவன் கடந்து பயணிக்கும் போது வேலைக்காரன் புறப்பட்டு வைமடைக்கு அந்த காணிக்கை வாங்கி கொண்டு வரும்போது அந்த குஷ்டரோகத்தினுடைய சாபம் அந்த வேலைக்காரனுக்கு அமைது. ஏன்னா இன்றைக்கி எத்தனை பேர் ஊழியக்காரருடைய ஊழியத்துக்கு வர காணிக்கை மற்றவங்க வாங்கி செலவழித்து கொண்டு இன்றைக்கி எத்தனை பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நல்லா தேவன் உணர்த்தவர். இவங்க இன்னைக்கு உன்னை கொண்டு தான் நடத்துகிறாங்க. என்னை கொண்டு மட்டும் இல்லைங்க, பல இடத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு வர காணிக்கையை ஒருவன் வாங்கி எத்தனை வரன்னு சொல்லி அதை ஒருவன் ஏமாற்றி கொண்டா அது பலன் அவங்களுக்குள்ளே இருந்த சாபம் முழுவதும் யார் வாங்குறான்னு அவன் தலைமையில் வந்துட்டான். அப்படி தான் எலிசாவுடைய வேலைக்காரன் செய்த தவறுகளுக்கு அவன் தவறை உணர்ந்தான் என்று கடைசியாக வரைக்கும் அந்த வருஷம் முடியும். அப்போது கடவுளுடைய காரியங்கள் இன்றைக்கி பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிந்தால் 1 பேதுரு புத்தகத்தில் 5ஆம் 7ஆம் வசனப்படி எதை கொடுத்து கவலைப்பட ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரிவின். ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிவிக்கப்பட்டால் நீ முற்றியும் கழுவி சுத்திகரிக்க. ஒருவேளை நான் ஒரு காலகட்டத்தை திருப்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் முழு ஞானஸ்தானத்தை கொடுக்கல, அதனால் ஒருவேளை இப்படி பாதிக்கவது, அதான் உண்மை. ஜோசுவா காலத்தில் அது போல் மறுபடியும் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுக்கப்படுகிறார். மறுபடியும் கொடுத்தா முடியும். மறுபடியும் ஒரு வீசை இறங்க வேண்டும். மிக 7:19 சொல்லும்போது மறுபடியும் ஒன்று என்ன பண்ணுறாரு, ஒரு வீசை இறங்கி பாவத்தின் அக்கிரமத்தின் சமுத்திர தாழத்தில் கழுவுறாரு. இந்த பார்த்தினா இங்கே இஸ்ரவேல் தண்ணியில் தான் அவனை கழுவி தேவன் சுத்திகரிக்கிறார். உன் வாழ்க்கையில் கழுவணுமா, உன்னை சுத்திகரிக்க பண்ணணுமா, உன் பிள்ளைகளோ, உன் அண்ணனோ, உன் கணவரோ, உன் மனைவியோ, யாரோ ஒருத்தர் இடத்துல நம்ம அந்த காலத்தில் நான் சிறு வயதில் ஞானஸ்தானம் எடுத்துன்னு கூட சமயத்தில் ஒருத்தர் நம்ம சபைக்கு வந்திருந்தார். எந்த வகையில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. கடுமையான பாவத்துக்கு உள்ள நுழைவுகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதை பார்க்க முடியும் இல்லையா? அப்படி தானே வேதத்தில் இப்போ பொய் சங்கீத புத்தகம், நீதிமொழி புத்தகம் 12:22 படி பொய்யின் நாவாக இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறாங்க. அதை அறிக்கை செய்து விட்டு முழுமையாக கடவுளத்தில் வரணும். வேலைக்காரன் போல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு பாவத்தின் சாபத்தை ஏற்றி கொண்டிருக்கிற எத்தனை பேர் உண்டு. வேலைக்காரனாய் போல் ஒருவரோடு சேர்ந்து இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு வண்டியை வேலைக்காரனுக்கு தெரியாது, எஜமானுக்கு தெரியாது, அதை ஏமாற்றி சாப்பிட்டு கொண்டு இது மாதிரி புலம்பை கொண்டு எத்தனையோ சகோதரிகள் நான் சொல்லுவேன், இந்த காரியத்தை நீ தலையிட்டிருக்கிற, இதில் தலையிடாத, மறுபடியும் செய்து கொண்டும் குடும்பத்தில் சஞ்சலம் வர அநேக சஞ்சலம் போராட்டம் வந்து கொண்டிருக்க காரணங்கள் என்னடான்னா, எங்கு நீ தவறி விழுந்தன் என்றது உமக்கு உணர்ந்தால் மாறினாலுமே அந்த வினாடியே இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தின் குடும்பத்துக்கு சுகமும் சந்தோஷமும் மீட்பு கிடைப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள் எதை கொடுத்து கவலைப்படாதுங்க. முழுங்கி எழுந்துக்கப்படும் போது ஒரு புதிய சிருஷ்டியாக கர்த்தர் ஒன்று மாற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.
என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். நாகமா போல குஷ்டரோகம் போல இருக்கிற ஒவ்வொரு சரீரத்தை என் தேவன் கழுவி சுத்திகரித்துக் கொள்வோம். இதயங்கள் மாற்றப்படட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், சந்தோஷம் கிடைக்கட்டும், பரிபூர்ணமாக வாழட்டும் சாமி. அதில் உன் நாமத்தில் மட்டும் மகிமை அடைந்து ராஜாதி ராஜன் என்னை வழிநடத்தார் என்று சாட்சி சொல்லட்டும். தொடர்ந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த என்னை மறைச்சி வெளிப்படும் பெரிய கேஸ் உங்களுக்கு ஆமே ஆமே.